ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டைம் ஹிஸ்ட்ரி. நம்ம எவ்வளோ பேய் படங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பேய் கதைகள் கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு பேய் பொம்மையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாம், இதுதான் அனபெல் டால். அனபெல் டால் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அனபெல் டால் உண்மையிலே ஒரு பேய் கதை, அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஆமாம், 1970s ஒரு சர்ச்சு ஃபாதர் ஒரு பொண்ணுக்கு ஒரு விதமான பொம்மையை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த பொம்மை வாங்கினவனே எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் நைட்டு அந்த பொம்மையிலேருந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு பொம்மையை ரூமில் வச்சோம், பட் ஆனால் அந்த பொம்மை ஹாலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அவங்க பெருசாக கண்டுக்கல, ஏன்னா வேறு யாராவது அந்த பொம்மையை எடுத்து வச்சுருப்பாங்கன்ட்டு. ஆனால் அப்புறம் தான் அவங்களுக்கே வருது, நம்ம வீட்டில் தான் யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தானே தனியாக இருக்கும், அந்த பொம்மை எப்படி தனியாக போச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. மறுபடியும் அந்த பொம்மையை பற்றி நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பொம்மை தானாக அமானுஷ்யமாக வேறு இடத்துங்களுக்கு போகிறது அவங்க நோட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோட நெஞ்சில் பராண்டி அவரை வந்து பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் அவருக்கு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த சர்ச் ஃபாதர்கிட்டே கொண்டு போகும்போது அவர் இந்த பொம்மையில் ஏதோ அமானுஷ்யன சக்தி இருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. பட் என்னால் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவனே அப்போ தான் இந்த பேய் ஸ்பெஷலிஸ்டான எட் லோரைன் அண்டு வாரன் லோரைன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் இந்த பேய் ஓட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக அந்த டைமில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இந்த பொம்மையை ரொம்ப ஆபத்தான பொம்மை, இந்த பொம்மைக்குள்ளே ஒரு ஆபத்தான ஆன்மா இருக்குது, இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை, இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை கூட எடுத்துகிட்டு போய் ஒரு மியூசியமில் ஒரு டப்பாக்குள்ளே கிட்டத்தட்ட 52 வருஷமாக அந்த டப்பாக்குள்ளே தான் இருக்குது. அந்த காலகட்டம் இந்த பொம்மையை எல்லாருமே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து இந்த பொம்மையை கலாய்ச்சார். அந்த நைட்டே அவர் அந்த பொம்மையால் சாகடிக்கப்பட்டாருன்னு சொல்லி பல மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த வாரன் மியூசியமை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த அனபெல் பொம்மையோட பேரை சொன்னால் அவன் பயப்பட தான் செய்கிறான். இன்னும் கூட அந்த மக்கள்லாம் இதோட பேரை கேட்டால் பயப்பட தான் செய்கிறாங்க. உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி பிடிக்குன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் பிடிக்குன்னா பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே பிடிக்குன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.